السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى لأول يوم أن تقوم فيه. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا مررتم بريال الجنة فرعوها، أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 5வது மாதமான ஜமாத்துல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய மாதத்தில் 3வது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டும் அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் அஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசீபினையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சென்ற வாரம் பாங்கினுடைய மகத்துவமும் அதனுடைய சிறப்புகளும் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியமும் மரியாதையும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். வரும் நாட்களில் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த வாரம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய வல்லமையாக இருக்கக்கூடிய, உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் என்பது இன்றியமையாதது. மக்களோடு உடலோடும் உறவோடும் இரத்தமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையும் அடையாளமும் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தமிழகத்தில் மட்டும் நாம் கணக்கு பண்ணினோம்னு சொன்னால், குறிப்பாக சென்னையில் மட்டும் 950 மஸ்ஜிதுகள் இருக்கிறது என்பதாக கணக்கு சொல்லுகிறார்கள். சென்னை சுற்று வட்டாரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 850லிருந்து 900 வரைக்கும் பள்ளிவாசல் இப்போதைக்கு இருக்கு என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே ஒட்டுமொத்த உலகத்திலுமே 48 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. சின்ன பள்ளியிலிருந்து, தெருக்களிலிருந்து, பெரும் பெரும் ஊர்களில், நகரங்களில்
பிரம்மாண்டமான மஸ்ஜிதுகள் வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா தொழக்கூடிய முசல்லிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்லடியார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பிற்குரிய அவனுடைய இல்லம் மஸ்ஜித் பள்ளிவாசல் என்பது மிகவும் சிறப்பிற்குரியது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடமும் மலக்குமார்கள் ஒன்று சேரக்கூடிய இடமும் துவாக்கள், திக்ர்கள், குரான்கள், தொழுகைகள், என்னென்ன நல் காரியங்கள் எல்லாம் நடக்குமோ அது அத்தனையும் பள்ளிவாசல் நடைபெற வேண்டும். நடந்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடத்தாட்டி காட்டினார்கள். ஒரு பக்கம் பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கிறது, தொழக்கூடிய தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். பிரிட்டன் போன்ற நகரங்களில் எல்லாம் பள்ளிவாசல் இருந்தும் தொழக்கூடிய தொழுகையாளிகள் இல்லை. பள்ளிவாசல்கள் மண்டபத்திற்கு வாடகை விடப்படுகிறது. எவ்வளவு பெரிய மோசம் பாருங்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவனுடைய அடையாளம் சின்னமாகிய பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் என்பது நமக்கு தக்குவாவை அதிகரிக்கக்கூடியது, அவனுடைய இறை பக்தியை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. தன்னுடைய சொந்த நிலத்தில் கூட நின்று கியாமத் நாள் வரைக்கும் இது என்னுடைய இடம் என்று யாராலும் சொல்ல முடியாது. அடுத்து ஹைவேஸ்காரை அடிச்சு நீ ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிற, நீ இந்த இடத்தெல்லாம் உன்னுடைய இடம் போக இத்தனை இடத்த வரைக்கும் உன் இடம் சொல்லி அபகரிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி ஹைவேஸ்காரன் அதை எடுத்துட்டு போயிடுவான். ஆனா பள்ளிவாசலுடைய இடத்தில் நின்று மட்டும்தான் கியாமத் நாள் வரைக்கும் இது பள்ளிவாசலுடைய இடம் நம்ம மாறு தட்டி சொல்லலாம். இதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை. யாராவது தாத்தா பாட்டி அல்லது பாட்டன் பூட்டன் யாராவது கொடுத்துருப்பாங்க, அல்லது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஓனர் யாருங்க? அல்லாஹ் மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரு வேணா பள்ளிவாசலை வாங்கி கொடுக்கலாம், கட்டி கொடுக்கலாம், அதோட அவருடைய வேலை முடிந்து விட்டது. வக்ஃப் என்று சொல்வார்கள், ஸ்டாப் செய்யறது. தனியார்கள் மூலியமாக, ஒட்டுமொத்த உலக மக்கள் மூலியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலை கட்ட வைப்பான். ஆனா அதற்கு ஓனர் ஒருத்தர் தான், அல்லாஹ் மட்டும்தான். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு இடத்திலே பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று சொன்னால் ஃபிக்ஹ் சட்டத்தின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் பள்ளிவாசல் தான். அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அபகரிக்கிறாங்க, நிறைய பேர் கோயில் இருந்துச்சுன்றாங்க, பள்ளிவாசல்களை இடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் வாழக்கூடிய வீடுகளை இடிக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதற்கெல்லாம் நாம் கொஞ்சம் ஒற்றுமையாக ஓர் அணியில் நின்று நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்தால் மட்டும்தான் இன்றைக்குள்ள அபாயகரமான சூழ்நிலையில் நாம் சிறப்பாக வாழ முடியும். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்தில் நம்ம யோசிக்கணும். ஸல்லல்லாஹுடைய இடுப்பளவுல தான் அந்த செவுரை இருந்துச்சு, கருங்கலை வச்சு பள்ளிவாசலை கட்டுறாங்க. மஸ்ஜித் நபவி மதீனாவுடைய பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டுச்சுங்க? இடுப்பளவுல இருந்து கருங்கல்லாம் வச்சு கட்டினாங்க. சும்மா சாதாரணமா வெயிலுக்கோ மழைக்கோ ஒதுங்குற மாதிரி மக்கள் அல்லாஹ்வை ரப்பை வணங்குவதற்காக பேர்ச்சம்பள அந்த கீத்து கொட்டையை வச்சு ஓலையை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலை ரெடி பண்றாங்க சஹாபாக்களை வைத்து. மதீனாவுக்கு போன உடனே முதலே பள்ளிவாசல்லே கட்டுகிறார்கள். அதை கீத்து கொட்டாயை வைத்து, ஓலை கொட்டாயை வைத்து, பேரிச்சம்பழ தண்டுகளை வைத்து அந்த பள்ளிவாசல் கட்டப்படுது. கட்டப்பட்டப்போ அந்த பேரிச்சம்பழ அந்த இலையெல்லாம் விரிச்சுக்கிட்டே வருகிற பொழுது மெஹராப்ல வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு. எனவே கொஞ்சம் எடுத்துருங்க, ஒளி வரட்டும், அருள் இறங்கக்கூடிய இடம் அது, மெஹராபை மறைக்கிற மாதிரி கட்ட வேணாம், அதை கொஞ்சம் எடுத்துருங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக கட்டப்பட்டு ஸல்லல்லாஹு மெஹராப்ல ஏறி குத்துபாவை ஏறி நிகழ்த்துகிறார்கள். இது ஒரு சிறப்பிற்குரிய பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம், அவனுடைய அருள் இறங்கக்கூடிய இல்லம். அனைத்து மக்களும் இங்கே வரலாம், தொழுகலாம், துஆ செய்யலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தஜ்ஜால் இந்த இடத்திற்கு வர முடியாது. எப்பேற்பட்ட கியாமத் நாள் வெளிப்படக்கூடிய தஜ்ஜால் போன்ற மிக கொடூர அரக்கர்கள் தான் இந்த பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். காரணம், எப்பேற்பட்ட பள்ளிவாசலாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பள்ளிவாசல் கியாமத் நாள் வரைக்கும் அது பள்ளிவாசலாக மட்டும்தான் இருக்க முடியும்.
அதை யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லது நான் கட்டி கொடுத்தேன், இது எங்க அத்தா எங்க தாத்தா பாட்டி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. அது இறுதி வரைக்கும் அல்லாஹ் சொந்தக்காரனாக இருக்கிறான், அவன் உரிமையாளர். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டால் அது பள்ளிவாசலாகத்தான் இருக்க முடியும், அதை யாராலும் மாற்ற முடியாது. சில பேர் மாற்றினார்கள், மாற்றி அமைத்தார்கள், இடித்தார்கள், பள்ளிவாசலை இல்லாமல் ஆக்கினார்கள், பல கோயில்களை கட்டினார்கள். மறுபடியும் அல்லாஹ் அந்த இடத்துல பள்ளிவாசலை ஏற்படுத்துவான். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். நம்மால் முடிந்த எதிர்ப்புகளை போராட்டங்களை நாம் செய்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒற்றுமையை பலத்தை நமக்கு தந்து வெகு விரைவில் அவனுடைய இல்லத்தை அவன் நிலைநாட்டுவான். அதற்கு சக்தி வாய்ந்தவன் அவன். எனவே பள்ளிவாசல் நாம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய மரியாதை என்ன என்பது குறித்தெல்லாம் ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. ஒருவர் வீட்டிலே இருந்து ஒது செய்து கொண்டு தொழுகைக்காக பள்ளிவாசல் வருகிறார் என்று சொன்னால் அவர் எஹராமுடைய ஆடையை அணிந்துட்டு வராங்க என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜுக்காக ஒருத்தர் எஹராம் துணியை கட்டிட்டு எப்படி ஹஜ்ஜுக்கு தல்பியா சொல்லிட்டு போவாங்களோ, அவர் தொழுகைக்காக ஒழு செஞ்சுட்டு வீட்டில இருந்து ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு வராரு தொழுவுறதுக்காக. அவர் வருகிற பொழுது எஹராமுடைய ஆடை அணிந்து விட்டு வருகிறார் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய கண்ணியம் மரியாதை, அவருடைய சிறப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள், இதா மரர்த்தும் பிர்ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய தோட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் ஃபரஊஹா, அதை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். சொல்லுவது பள்ளிவாசலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு அமைதியான வீட்டிலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், பள்ளிவாசலுக்குள்ள வாங்க, 2 ரக்காய் தொழுவுங்க, அமைதியா திக்ர் துவாக்களை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். உள்ளத்திலே ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும். நீங்கள் கேட்ட துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். மலக்குமார்கள் இருப்பார்கள். எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரு முசல்லி அவர் அடுத்த வக்துக்கு தொலை வரவில்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் அவரை தேடுகிறார்கள் என்பதாக ஹதீஸ்ல இருக்கிறது. மலக்குமார்கள் ரெகுலரா வரக்கூடிய முசல்லியை காணமே, என்னாச்சு அவருக்கு உடல்நிலை சரியில்லையா, வாங்க வீட்டில் நலம் விசாரிக்கலாம் சொல்லுவது மலக்குமார்கள். இந்த அளவுக்கு பள்ளிவாசலில் தான் உங்களுக்கு சமத்துவம் போதிக்கப்படுகிறது. பள்ளிவாசலில் இருந்தால் மதரசாக்கள் உருவாக்கப்படுகிறது. உயர்ந்த கல்வி விஷயங்கள் இங்கிருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அப்துல் கலாம் முன்னாடி அவர் ஜனாதிபதியா இருந்தப்போ ஒருக்க தொலை வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. பள்ளிவாசலுக்கு ராமேஸ்வரத்துக்கு எங்கேயோ தொலை வரேன்னு சொல்லி அவங்க அனுமதி வாங்கியிருந்தாங்க. அந்த பள்ளிவாசல் நல்லா கவனிக்கணும். அப்போ பள்ளிவாசலில் அது ஜும்மாவுடைய நேரம் தொழுவ டைம் ஆயிடுச்சு. மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. அவருக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல அவர் அரசு பதவியில் இருக்கார், கண்ணியப்படுத்தலாம், அவருக்கு இந்த இடத்துல நிற்க வைக்கலாம், தொழுவ வைக்கலாம்னு சொல்லி இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிவெடுத்து தொழுதுட்டாங்க. அப்போ கடைசி மிஸ்கின்களோடு யத்தீம்களோடு சேர்ந்து கடைசி சஃப்ல நின்று தொழுதார். அவர் என்ன சொல்ல வரனா, ஒரு சமத்துவத்தை, ஒரு உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர் முதல் சஃப்ல இருப்பாரு, அதே செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியும் சஃப்ல இருப்பாரு. உயர்ந்த உடைகளை போட்டு ட்ரெஸ் போட்டு பள்ளிவாசலம் தொழுவரும் இருப்பாங்க, கிழிந்த ஆடைகளை போட்டு தொழுவரும் இருப்பாங்க. இப்படி சமத்துவத்தை, சமூக நல்லிணக்கத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய சிறந்த இடம்தான் இது போன்ற சஃப்புகள். தொழுகையுடைய இடங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்கும். பள்ளிவாசல் என்பது சாதாரண விஷயமா நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இன்னைக்கு நாம் சர்வசாதாரணமாக பேசுகிறோம். சர்வசாதாரணமாக பள்ளிவாசலில் தேவைக்காக மட்டும் பேசணும்னு இருக்கு ஹதீஸ்ல. தேவைக்காக மட்டும் பேசுங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இமாம் தொழுவு வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க கடகடகடன் ஓடி வரணும்னு இருக்கு, ஓடி வராதீங்கன்னு இருக்கு. வம்சி குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது. புகாரி செய்த ஹதீஸ் என்னங்க, இமாம் ருக்குவுக்கு போறாரு, தெரியுது அங்கிருந்து ஒழு செஞ்சுட்டு டபடபன்னு ஓடி வரணும்னு இருக்கக்கூடாது, பொறுமையா நடந்து வாங்கன்னு தான் இருக்கு. ஒரு ரக்காயத்து போனாலும் பரவாயில்ல. அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் ருக்குவுக்கு போயிட்டு அந்த ருக்குவுல கலந்துக்கிட்டா தான் அந்த ரக்காயத்தை நம்மளால தொடர முடியும். இல்லைன்னா அடுத்த ரக்காயத்தை நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இமாம் சஜிதால இருப்பாரு, 2 சஜிதா முடிஞ்சு எழுந்து வருவாரு, அது வரைக்கும் மக்கள் நிற்பாங்க, நிற்கக்கூடாது. ஃபிக்ஹ்வுடைய சட்டம் என்னன்னா,
இமாம் எந்த நிலையில இருக்காரோ ஒலு செய்து வரக்கூடிய முசல்லி அவர் அப்படியே அவரை ஜாயின் பண்ணி முக்குத்தடியா பின்பற்றணும். இமாம் சஜிதால இருந்து அவர் சஜிதாவுக்கு உடனே போகணும். ஒரு ரக்காயத்து போதும்னு சொல்லி நமக்கு மிஸ் ஆகுது எப்படி இருந்தாலும் அது ஒரு பின்னாடி நம்ம ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்த்து அந்த ரக்காய தொழுவதானா போறோம்னு சொல்லி சஜிதால இமாம் இருக்காங்க சொல்லி நம்ம அப்படியே நிற்க கூடாது. சஜிதாவோட நீங்க கண்டினியூ பண்ணணும் தான் சட்டம் இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்குகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். இந்த மாதிரி ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எனவே பள்ளிவாசல் நீங்கள் ஒலு செய்து வருகிற போது ஓடி வரக்கூடாது. தொழுகையில் ஒரு ரக்காயத்து பயிற்சின்னு சொல்லி நம்ம அப்படியே நிற்க கூடாது. இமாம் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையோடு நீங்கள் கண்டினியூ தக்பீர் கட்டி சனா ஓதி கண்டினியூ பண்ணணும் தான் இருக்கு. இது போன்ற சில சட்டத்திட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் கூச்சல் இடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, தேவைக்கு மட்டும் பேச வேண்டும் என்பது ஹதீஸ். இல்லைனா அது விலங்கினத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏதோ ஒரு விலங்கினத்தினுடைய வாடை போன்று இருக்கிறது, இப்படி கூச்சல் போடுகிறார்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எப்படி கத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற சட்ட திட்டங்களை விளங்கணும். பள்ளிவாசல் என்பது ஒரு அமைதியை, ஒரு நன்மையை, இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய இல்லம். எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சஹாபாக்கள் பள்ளிவாசல் வருவாங்க. பள்ளிவாசல்ல என்ன நடக்குது? மார்க்க சம்பந்தமாக சொல்லி தரப்படுகிறது, குர்ஆன் சொல்லி தரப்படுகிறது, ஃபிக்ஹ் சட்ட திட்டங்கள் சொல்லி தரப்படுகிறது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை பள்ளிவாசல் தீர்த்து வைக்கப்படுகிறது, ஒரு நிக்காஹ் நடத்தப்படுகிறது, ஒரு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, ஒரு கல்வி சம்பந்தமாக விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. சமுதாயத்து மத்தியில இன்னைக்கு என்னென்ன தேவை, எங்காவது வெள்ளப்பிரளயம், எங்காவது சுனாமி, எங்காவது பிரச்சனை, வீட்டில் தங்க முடியல, மாற்று மதத்தவரா இருக்கிறாங்க, சகோதர சமயத்தவரா இருக்கிறாங்க, அவங்க பள்ளியில இடம் கொடுங்கன்னு இருக்கு. அதுதான் இன்னைக்கு சமூகம், அதுதான் இன்னைக்கு மார்க்கம். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒரு உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான், முதல்ல அவனுக்கு உணவு கொடுத்து மார்க்கம். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்னங்க? இன்ன தீன எந்தல்லா இஸ்லாம் அல்லாஹ் சொல்றானே. இஸ்லாத்துல முழுமையா நீங்க நுழைங்க என்பதா அல்லாஹ் சொல்றானே. மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது என்பதுதான் மார்க்கம், இஸ்லாம். அது பள்ளிவாசல் இருந்து இது போன்ற வெள்ள பிரச்சனையெல்லாம் வருகிற பொழுது நிறைய இடங்கள் தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. சகோதர சமயத்தவர்களுக்கு தங்கும் இடம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களுடைய வீடு பழைய நிலைமைக்கு திரும்பி வர வரைக்கும் சென்னையெல்லாம் நடந்து பார்த்தீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில சமத்துவத்தை ஏற்படுத்துங்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துங்கள், மன அமைதியை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தரக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் கூச்சல் போடாதீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய சட்டத்திட்டங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசல்ல சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சொடக்கு கூட போடாதீங்க, சொடக்கு கூட நீங்க போட வேணாம், பள்ளிவாசல்ல சொடக்கு போடாதீங்க என்பதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வழி நடத்துறான். அன்னைக்குன்னா என்ன, மணல் தெரை தான், மண்ணு, ஆடு மாடுலாம் வந்து உட்காந்துட்டு போகும். இன்னைக்கு கிரானைட் கல், டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஏசி போட்டிருக்கிறாங்க, உயர்ந்த விரிப்புகள் இருக்கிறது. எனவே அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு அதிகம் சுக்கூர் செய்யணும், அதிகம் நன்றி செலுத்தணும். பேர்பட்ட பள்ளிவாசல் தான் மன அமைதி, ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்கி கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படி வழி நடத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது அலுவலக வேலைக்கு போயிட்டு வந்தா வேர்வை நாட்டம் வந்துச்சுன்னா நீங்க முதல்ல போய் ஒலு செஞ்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சுத்தமா இருக்கும். பள்ளிவாசல்ல வருகிற பொழுது சுத்தமாக உடல் உறுப்புகளை தெளிவாக கழுவி கொண்டு அதுதான் ஒலு செய்து கொண்டு நாம் வர வேண்டும். இப்படியெல்லாம் சில சட்ட திட்டங்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். உள்ளே வந்து பேசுவதோ, கூச்சல் இடுவதோ, தாம் குதிப்பதோ இதெல்லாம் பள்ளிவாசலில் அனுமதிக்கப்பட கூடாது என்பதை தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். என்ன விஷயமோ என்ன தேவையோ அதை மட்டும் எழுந்து ஒருவர் சொல்ல வேண்டும். அதற்கு ஒருத்தராக பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும் என்பதை தான் சொல்லித் தருகிறது இஸ்லாமும் மார்க்கமும் அல்லாஹ் ரசூலும். எனவே பள்ளிவாசலுடைய மாண்புகளை தெரியணும், அதனுடைய கண்ணியங்களை தெரியணும். என்ன தேவையில்லாத பேச்சுகள் வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே, இந்த ஒலு செய்யற இடத்துல கூட பேசக்கூடாதுன்னு கிதாபுல எழுதுகிறாங்க. கிதாபுகளில் எந்த அளவுக்கு எழுதுகிறான்னு சொன்னா, ஒலு செய்யற இது இந்த கேட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம், இந்த இடத்துக்கு நீங்க பேசாதீங்க, உலக விஷயங்களை வெளியே போய் பேசுங்க என்பதாக இருக்கிறது. பொதுவா இறை நேசர்கள் வழிமாறவங்க எடுத்துட்டீங்கன்னா
பள்ளிவாசலுக்கு முதலாவது ஆளா வருவாங்க. வெளியே போகிறப்ப கடைசி ஆளா போகணுமா வேணாமா, இங்கே இருக்கலாமே, எதுக்கு அந்த துனியா பக்கம் போய்கிட்டு, இங்கேயே அமல் செய்யலாம், இபாதத் செய்யலாம், இங்கே இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். நமக்கு எப்படி தோணுது? சீக்கிரமா வரணும், சீக்கிரமா போகணும், எவ்வளோ நேரமோ நம்ம இங்கே மிச்சம் பண்ணோம், அடுத்து வேற ஏதாவது ப்ரோக்ராம் இங்கே போட்டுருவாங்க, பாக்கி நமாசி தீன் கி பாத் இன்ஷா அல்லா பயான் இருக்குன்றாங்க, நம்ம அடுத்தடுத்த வேலை இருக்கு. அப்ப எப்படி நம்ம வெளியே போகணும்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவருடைய பரக்கத்தும் இறங்கி கொண்டே இருக்கக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். எல்லாமே ஒன்று சேரக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். தக்குவாவை அதிகரிக்கக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். எல்லாம் இங்கதான் இருக்கு என்பதாக அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. சொர்க்கத்தினுடைய பூங்கா இது, நீங்க வந்தீங்கன்னா மேய்ஞ்சுக்கும் என்பதாக சொல்லப்படுது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், குர்ஆன் ஓதுறோம், துவாக்கள் ஓதுறோம், ஆனா பேசிக்கிட்டு இருக்கோம். அது குர்ஆன் ஓதுனா அமைதியா செவி தாழ்த்து கேட்கணும்னு இருக்கு. குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னா என்னங்க இருக்கு? குர்ஆன்லயே இருக்கு, செவி தாழ்த்தி நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இறங்கும். எல்லாமே குர்ஆன் ஆயத்து. அப்ப அந்த நேரத்துல ஒரு துவாக்கள், அந்த குர்ஆன்ல உள்ள துவாக்கள் நம்ம ஓதுறோம். அல் ஃபாத்தியா, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்கன்னு சொல்லினா நம்ம அல் ஃபாத்தியாவே சொல்றோம். ஆனா நம்ம கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வெறுப்பை, கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. நன்கு கவனிக்கணும். என்ன இப்பெல்லாம் சொல்றேன்னு நினைக்க வேணாம். சட்டத்துல இருக்கிறதை, அல்லாஹ் ரசூல் சொன்னதை, ஹதீஸ்ல உள்ளதை நம்ம சொன்னால கொஞ்சம் தெளிவு பெற முடியும். நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றணும், நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கிறது. எனவே அந்த மஸ்ஜிதினுடைய மாண்புகளை, கண்ணியங்களை நாம் அறிந்தால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு புறா தலையில உட்காருமா, அசைய மாட்டாங்க, சொடக்க போட மாட்டாங்கன்னு இருக்கு. அந்த காலத்துல மண் தரம் தானே, மண் எடுத்து நோண்ட மாட்டாங்கன்னு இருக்கு. நீ குத்துபால பேசிக்கிட்டு இருக்கும், குத்துபா ஓதப்படுது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவரை தாண்டி நீங்க முன்னாடி வர வேணான் இருக்கு. ஜும்மால எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள தாண்டி முன்னாடி முதல் சப்புல யாரும் உட்கார வேணான் இருக்கு. நிறைய சட்ட திட்டங்கள் விரிவாக பேசப்பட வேண்டும். நிறைய சட்ட திட்டங்கள், ஒருத்தரை தள்ளிட்டு முன்னாடி உட்காராதீங்கன்னு இருக்கு. அப்போ இப்படி சில விஷயங்களை நாம், பேசிக்கான விஷயங்கள், பள்ளிவாசலுடைய ஜன்னல்ல நீங்க எச்சி துப்ப கூடாதுன்னு இருக்கு. இத்தனை பேருக்கு தெரியும், பள்ளிவாசலுடைய ஜன்னல்ல எச்சி துப்ப கூடாதுன்னு இருக்கு. இப்படி சில சட்ட திட்டங்கள், பேசிக் விஷயங்களை சொல்லி தராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ள வருகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லுங்க, அல்லாஹ் மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக, துஆ ஓதி உள்ள வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ், ஸலவாத் ஓதி உள்ள வாங்க. செருப்பை வலது காலால கலட்டுங்க, திருப்பி போகும்போது இடது காலில் போடுங்க. இப்படி பல விஷயங்கள் நுணுக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுடைய பேசிக்குடைய மாண்புகளை நமக்கு சொல்லித்தராங்க. பள்ளிவாசல்ல மெஹராப் நீங்கள் வெளிச்சமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நிறைய பள்ளிவாசல்களை பாருங்க, நிறைய மாற்று மதத்தினுடைய கோயில்களை பாருங்க, இருட்டா இருக்கும், இந்த கருவறையே இருட்டா தான் இருக்கும். ஆனா அங்கே அப்துல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி எங்கோ ஒரு பயணம் போனப்போ ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துடுவார். ஆசைப்பட்டு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கல, கொண்டு வந்து பள்ளிவாசல் வச்சிருவாங்க. அந்த காலத்தில் பள்ளிவாசலாம் விளக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எனவே கொண்டு வந்து வச்சோன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ரொம்ப அருமையா இருக்கு, மெஹராப்ல நல்லா வெளிச்சமா இருக்கு, கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெளிச்சத்தை உண்டாக்குவானா, துவா செய்கிறார்கள். உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுடைய கல்வையும் இம்மையிலும் மறுமையில் அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை உண்டாக்குவானா துவா செஞ்சாங்க. என்கிட்ட பொண்ணு மட்டும் இல்லை, என்கிட்ட பொண்ணு தான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருப்பேன் என்பதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு மெஹராபை வெளிச்சமா வைக்க சொல்லி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவங்கள பார்த்து சொன்னாங்க. ஹதீஸ்ல இருக்கு. இப்படி பல விஷயங்கள். பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்கிறார்கள், புதிதாக கட்டுகிறார்கள். தொழக்கூடிய முசல்லிகள் அதிகம், நிறைய பேர் தொழுவதற்கு இடம் இல்லை, மாடியை கட்டுறாங்க அல்லது வெளியே பாய் போடுறாங்க. இப்படி சில விஷயங்கள் நிறைய ஊர்ல பள்ளிவாசல் இருக்கு, ஆனா தொழுவதற்கு யாரும் போக மாட்டுறாங்க, அதை மண்டபமா வாடகை விடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எதற்கு இவையெல்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னா, வருஷம் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி இந்த பாபர் மசூதியுடைய இடிப்பு தினத்தை கண்டித்து அதை எதிர்த்து நம்முடைய எதிர்ப்பு குரலை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப சமீபமா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதே யூபியில சம்மன் என்ற இடத்துல ஒரு பள்ளிவாசல்,
16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசலை அதை குறி வச்சு இன்னைக்கு ஏதாவது சர்வே எடுக்கணும், அதை ஏற்கனவே அங்கே ஏதோ கோயிலுடைய இடம் இதை முஸ்லீம்கள் அபகரிச்சிட்டாங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு பிட்ட போடுறாங்க. இப்படி அங்கங்கே ஆட்சியை அமைத்து கொண்டு குறிப்பாக பள்ளிவாசலை தாக்க நினைக்கிறார்கள். அதில் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சு 4 பேர் 5 பேர் ஷஹீதானாங்க. நம்முடைய இஸ்லாமியர்கள் எப்படி நீங்கள் திடீர்னு வந்து இப்படி சொல்லலாம், இது எப்படி உங்கள் இடம் நீங்கள் சொல்லலாம் சொல்லி கேட்கிறப்போ அங்கே மக்கள் எல்லாம் கல்லை தூக்கி போட அங்கே துப்பாக்கி சூடு நடந்தப்போ 5 பேர் ஷஹீதானாங்க. பள்ளிவாசலுக்கு 5 பேர் ஷஹீத். எதற்கு சொல்லப்பட்டுனா தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப நாள் ஆயிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு இடமா பள்ளிவாசலை குறி வைக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு, உங்களுக்கு தான் தெரியும். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மாறும். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய குதிரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய அடையாள சின்னம் பள்ளிவாசல். லட்சக்கணக்கான பள்ளிவாசல் உலகம் முழுக்க இருக்கிறது. எனவே அவன் காப்பாற்றி தருவான். நம்முடைய எதிர்ப்புகளை, நம்முடைய விஷயங்களை ஒரு சேர ஒற்றுமையா ஒரு அணியில் நின்று நாம் சொல்லுகிற பொழுதுதான், கூட்டத்தை காண்பிக்கிற பொழுதுதான் நம்முடைய பள்ளிவாசல்கள் பாதுகாப்பு. ஏன்னா நாளை பின்ன வந்து இதுவும் என்னது, இங்கே ஏதோ ஒரு கோயில், அவனா ஒரு சிலையை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே ஒரு என்னது இங்கே ஒரு கோயில் இருந்துச்சுமா, அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டமே இருக்கு. பாபர் மசூதின்னு அப்படின்னு என்னது, முதல் நாள் நைட்டு போய் ஏதோ 2-3 சிலையை தூக்கிட்டு போய் உள்ள மெஹராப்ல வச்சுட்டு இங்கே ஏற்கனவே கோயில் இருந்துச்சுன்றான். இப்படி பல விஷயங்கள். நிறைய கோயில்களை கட்டி கொடுத்ததே இஸ்லாமிய பெருமக்கள், அது அவர்களுக்கு தெரியவில்லை. நிறைய கோயில்களை, நிறைய பெரும் பெரும் விஷயங்களுக்கு உதவி செய்து இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை தீவிரவாதி காட்டுறதும் அதே நம்முடைய பள்ளிவாசலை அபகரிப்பதும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி தருகிறது. எனவே அடுத்த வாரம் டிசம்பர் 6ஆம் தேதி கருப்பு தினமாக அனுமதிக்கப்படுகிற, இதே போல அந்த வக்ஃபு சட்டத்திட்டம் நிறைவேற்றிட்டாங்க. எனவே இதெல்லாம் எதிர்ப்பு வண்ணமாக சேலத்திலே மதியம் 3 மணிக்கு மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். கோட்டை மைதானம் சேலம். எனவே உங்களுடைய மஹல்லாவிலிருந்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வாங்க, ஏதாவது வண்டி வச்சு கூட்டுவாங்கன்னு சொல்லி அந்த தமுக அந்த இதில் இருந்து சொல்லி நமக்கு நிர்வாகத்தின் சார்பாக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல் என்பதை இன்னைக்கு அவங்கவுங்க அபகரிக்க பார்க்கிறார்கள். அதை ஏதாவது ஒரு புதுசாக சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை நம்முடைய நிலங்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் எதிர்ப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் காலப்போக்கில் சில போர்க்களத்தை சந்திக்க வேண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக மசூராக்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவானாக, மன அமைதியை தருவானாக, நாட்டில நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துவானாக, பள்ளிவாசலுடைய மாண்புகளை கண்ணியத்தை பேணி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக என்றும் வாழ்வதாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே,